Hi friends, எல்லாருக்கும் ஏப்ரல் வணக்கம். நான் உங்க சந்திரு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கணும்னா ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் ரொம்ப பில்டப் பண்ணுறேன்னா நினைக்காதீங்க. கொடுக்குற விலைக்கு ஒர்த்தான மொபைலாக இந்த ஃபோன் வந்து அமையப்போகுது. Realme X2 Pro. போன வருஷம் பார்த்தீங்கன்னா Snapdragon 845ல் வந்த மிகப்பெரிய பட்ஜெட் கில்லர்னு பார்த்தீங்கன்னா Poco F1 தான் ரெட்மி தரப்புலேருந்து வந்தது. அதுதான் போன வருஷம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஸ்மார்ட் ஃபோன். கொடுக்குற காசுக்கு வேல்யூ ஃபார் மணியாக இருந்துச்சு. எல்லாராலையும் வாங்கக்கூடிய விலையிலையும் ரெட்மி பார்த்தீங்கன்னா சேல் பண்ணாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா Realme X2 Proவில் Snapdragon 855 சிப்செட்டில் ஃபோனை கொண்டு வர போகிறாங்க. அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா சைனா ரிலீஸ் ஆயிடுச்சு, சேலும் தொடங்கிருச்சு. அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனும் இப்போ கிடச்சிருச்சு. அதை பற்றி என்னன்றதை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு திங், Snapdragon 855 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் இருக்குது. 6.5 இன்ச்சு. இதில் வந்து பாப்அப் கேமரா கிடையாது. ஃப்ரண்ட் கேமரான்றது நாச்சில் தான் வச்சுருக்காங்க. இருந்தாலுமே இந்த கேமரா அந்த பொசிஷனும் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன நாச் தான் இருக்குது. அதுக்கு மேலே ஒரு ரிசீவர் போர்ட்டும் வச்சுருக்காங்க. டிஸ்பிளேக்கு அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி 4000 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதை பவர் அப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 50 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது வந்து அஃபிஷியல் தான். ஏன்னா சைனாவில் இந்த மாதிரி தான் லான்ச் பண்ணி அன்பாக்சிங் எல்லா வீடியோவும் போட்டாங்க. அதை வச்சு தான் சொல்கிறேன். இது வந்து அஃபிஷியல் கன்வர்ஷன். 50 வாட்ஸ் குவிக் சார்ஜ் வந்து உங்களுக்கு பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணுறேன். இது ரொம்பவே நல்ல விஷயம். டைப் சி போட்டு தான். பின்னாடி பார்த்தீங்கன்னா கிளாஸ் பாடியில் பிளாக் அண்ட் ப்ளூ வேரியண்ட் அண்ட் ஒயிட் வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பின்னாடின்னு சொல்லிட்டேன். 4 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ப்ரைமரி கேமரா சென்சார்னு பார்த்தீங்கன்னா 64 மெகாபிக்சல் சோனி சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று 13 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் மற்றும் 8 மெகாபிக்சல் வந்து 2x கிராப் ஜூம் பண்ணுறதுக்கு. அடுத்து 2 மெகாபிக்சல் பார்த்தீங்கன்னா மேக்ரோ ஷாட்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. 4 கேமரா ஏற்கனவே Realme 5 Pro மற்றும் XTலாம் பார்த்தீங்கன்னா 4 கேமரா கொண்ட ஃபோன் தான். எல்லாமே நல்லா வந்துச்சு. ஸோ 855 ப்ளஸ் சோனியோட சென்சாரை வச்சு காம்பினேஷன் அவுட்புட் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப இம்பேக்டான அவுட்புட் தான் கிடைக்கும். ஃப்ரண்ட் கேமரான்னு பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் தான். அதுவும் சோனி சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ செல்ஃபீஸும் நல்லா தான் இருக்குது. அந்த டீட்டெயிலிங் லெவல் எல்லாமே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3.5 ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. கீழே டைப் சி போர்ட், ஸ்பீக்கர் கிரில். இல்லை ஃப்ரண்ட்டில் உள்ள ரிசீவரும் பார்த்தீங்கன்னா செகண்டரி ஸ்பீக்கரை ரியாக்ட் ஆகும். AMOLED டிஸ்பிளேன்றனால டிஸ்பிளேக்கு அடியிலே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதுவும் 7th ஜென்ரேஷன் சொல்கிறாங்க. அதுவுமே நல்ல ஸ்பீடாக இருக்குன்ற மாதிரி தான் போட்டிருக்கு. அடுத்து ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 6 மற்றும் 8 GB RAM வேரியண்ட்டில் வருது. அப்புறம் 128 மற்றும் 256 GB இன்டர்னல் ஸ்டோரேஜில் வருது. மேற்கொண்டு நீங்கள் ஸ்டோரேஜ் என்னன்னா தனியாக அடிஷ்னலாக SD கார்டு ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோனோட ஹைலைட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸ் 855, 4000 mAh பேட்ரி, 50 வாட்ஸ் குவிக் சார்ஜர், 4 கேமரா, 64 மெகாபிக்சல். இந்த கம்ப்ளீட் பேக்கேஜோட இந்த ஃபோனை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 25,000 27,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்கன்னா உண்மையிலே ஒரு பட்ஜெட் கில்லர் ஃப்ளாக்ஷிப் மொபைல்னு தான் சொல்லணும். ஏன்னா இதில் கொடுத்துருக்க ஸ்பெக்கு எல்லாமே அல்டிமேட் லெவலில் இருக்குது. OnePlus 7 மற்றும் 7 ப்ரோலாம் பார்த்தீங்கன்னா OnePlus 7 மிட் ரேஞ்சே பார்த்தீங்கன்னா 36 35 ரேஞ்சு வருது. இது ஒரு 25 27க்கு லான்ச் பண்ணாங்கன்னா உண்மையிலேயே ஒரு நல்ல டீலுன்னு தான் சொல்லுவேன். யாராச்சும் இப்போதைக்கு 20,000 25,000 ஃபோன் வாங்கணும், வேறு பிராண்டோட ஃபோன் மைண்டில் வச்சுருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக அதை மறந்துடுங்க. ஏன்னா Realme X2 Pro உங்கள் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான மொபைல். Snapdragon 730 என்ன தான் 712 713 வந்தாலுமே இந்த 855 தான் இப்போதைக்கு மார்க்கெட்டில் உள்ள ஃப்ளாக்ஷிப் சிப்பு. அந்த ஃபோன் உங்கள் கையில் கிடைக்கும் போது நீங்கள் ஃபீல் பண்ணுற விதமே வேறு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.